பகவத்கீதை அத்தியாயம் 1 ஸ்லோகங்கள் 21-22. அர்ஜுன உவாச்ச சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத யாவத் ஏதான் திரிஷேஹம் யோத்து காமான் அவஸ்திதான் கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமே. அர்ஜுனன் கூறினான், வீழ்ச்சியடையாதவரே, போர் புரியும் ஆவலுடன் இங்கே கூடியுள்ளவர்களில் எவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவு செய்து எனது ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்துங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்ற போதிலும் தனது காரணமற்ற கருணையால் தன் நண்பனின் சேவையில் ஈடுபட்டிருந்தார். தனது பக்தர்களிடம் தனக்குள்ள பிரியத்தில் அவர் என்றுமே தவறுவதில்லை என்பதால் இங்கு வீழ்ச்சி அடையாதவர் என்று அழைக்கப்படுகிறார். தேரோட்டி என்ற நிலையில் அர்ஜுனனது ஆணைகளை அவர் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதால் அவர் அதற்கு தயங்கவில்லை. எனவே அவர் வீழ்ச்சி அடையாதவர் என்று அழைக்கப்படுகிறார். தனது பக்தனுக்காக தேரோட்டியின் நிலையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவரது உன்னத நிலைக்கு இழிவு ஏதும் ஏற்படவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், புலன்களின் அதிபதியான ரிஷிகேசர். பகவானுக்கும் அவரது சேவகனுக்கும் இடையே உள்ள உறவு திவ்யமானதும் மிகச் சுவையானதும் ஆகும். சேவகன் எப்போதுமே பகவானுக்கு ஏதாவது சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறான். பகவானோ பக்தனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எப்போதும் எதிர்நோக்குகிறார். தான் மற்றவர்களுக்கு ஆணையிடும் நிலையில் இருப்பதை காட்டிலும் தனது தூய பக்தன் தனக்கு ஆணையிடும் நிலையை ஏற்றுக்கொள்வதில் பகவான் பேரின்பம் காண்கிறார். அவரே எஜமானர் என்பதால் அனைவரும் அவரது ஆணைக்கு கீழ்ப்பட்டவர்கள். அவருக்கு ஆணையிடும் அளவிற்கு அவரை விட உயர்நிலையில் எவரும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் வீழ்ச்சியடையாதவர் என்ற போதிலும் தூய பக்தன் தனக்கு ஆணையிடுவதை காணும்போது திவ்யமான இன்பத்தை அனுபவிக்கிறார். பகவானின் தூய பக்தனான அர்ஜுனன் தன் உறவினர்களிடமும் சகோதரர்களிடமும் போர் புரிய விரும்பவில்லை. ஆனால் எவ்வித சமாதானத்திற்கும் இணங்காத துரியோதனனின் பிடிவாதத்தாலேயே அவன் போர்க்களத்திற்கு வர நேர்ந்தது. எனவே போர்க்களத்தின் தலைவர்கள் யார் என்பதை காண அவன் பேராவல் கொண்டிருந்தான். போர்க்களத்தில் சமாதான முயற்சி என்ற கேள்விக்கே இடம் இல்லை என்றாலும் அவர்களை மீண்டும் பார்க்கவும் தேவையற்ற இந்த போரில் ஈடுபட அவர்கள் எந்த அளவுக்கு தயாராக இருந்தனர் என்பதை பார்க்கவும் அர்ஜுனன் விரும்புகிறான். ஸ்லோகம் 23. யோத்ஸ்யமானான் அவேக்ஷே ஹம் யயேதே த்ரசமாகதாக தார்ஷ்ராஷ்ய துர்புத்தேர் யுத்தே பிரிய சிகீர்ஷவஹ. கெட்ட புத்தியுடைய திருதராஷ்டிரனின் மகனை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும். தனது தந்தை திருதராஷ்டிரருடன் கூட்டு சேர்ந்து பாண்டவர்களின் அரசை சதித்திட்டங்களால் ஆக்கிரமிக்க துரியோதனன் விரும்பினான் என்பது அனைவரும் அறிந்த ரகசியம் ஆகும். எனவே துரியோதனன் தரப்பில் இணைந்தவர்கள் அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாகவே இருக்க வேண்டும். போர்க்களத்தில் போர் தொடங்குவதற்கு முன் அத்தகையவர்கள் யார் என்பதை அர்ஜுனன் காண விரும்பினானே தவிர அவர்களோடு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணம் அவனுக்கு இல்லை. கிருஷ்ணர் அருகில் அமர்ந்திருந்ததால் வெற்றியில் அர்ஜுனனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. இருப்பினும் தான் சந்திக்க உள்ள படையின் பலத்தை மதிப்பிடுவதற்காக அவர்களை காண விரும்பினான்.